மை டியர் கௌதம் மீடியா செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்கும் வெல்கம்ப்பா. ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஓகேவா, 10th பொறுத்த வரைக்கும் 6 நாட்களில் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறாங்க. அப்படின்னா எப்படி மார்க்கை போடுவாங்க, அள்ளி போட போகிறாங்க. ஒரு 3 முக்கியமான நியூஸை பார்த்தரலாம் இந்த வீடியோவில். அதே மாதிரி 12க்கும் அதே மாதிரி தான்ப்பா. பேப்பர் வேல்யூவேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க சொன்னதுக்கு முன்னாடியே முடிக்க போகிறாங்கப்பா. 3 முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தரலாம். இப்போ வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் பப்ளிஷ் மெயின் மார்க்காக பார்க்குற ஒவ்வொருத்தரும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மார்க் நீங்கள் எடுப்பீங்க. ஓகேவா, 6 நாட்களில் இந்த 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணி நடத்தி முடிக்கப்பட இருக்கிறது. 13ஆம் தேதி துவங்கி 20ஆம் தேதிக்குள் இந்த விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பார்த்தீங்களாப்பா நியூஸ் கிளிப்பை. ஸோ 6 நாட்களில் எப்படிப்பா முடிக்க முடியும்? ஸோ அந்தளவுக்கு பண்ணால் 80 மையங்கள் அறிவிச்சாங்க 12th பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி பண்ணால் அங்கேயே நிறைய பேர் போயிருப்பாங்க. இப்போ 10th வர பண்ணால் 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரையும் அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிலமையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருத்துறாங்கப்பா. இந்த மாதிரி திருத்தினா மார்க்ஸ் பண்ணால் அள்ளி போட்டுருவாங்க. உங்களுக்கே தெரியும், வேகமாக திருத்தினா எப்படி இப்போ மார்க்ஸ் அதிகமாக வரும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வேகமாக திருத்தினால மார்க்கெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா திருத்த முடியாது. திருத்தினா கண்டிப்பாக பேப்பர் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் 8 லட்சத்துலேருந்து 9 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. 12th அதே மாதிரி தான் 8 லட்சத்துலேருந்து 9 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. இந்த நிலமையில் பார்த்து திருத்தினா எப்படி டைம் பற்றும்? ஒரு நாளைக்கு 40 பேப்பர் திருத்தினாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 80 பேப்பர் திருத்தணும். அப்படின்னா எவ்வளோ வேகமாக திருத்தணும்? அப்போ பார்த்துக்கோங்க. மார்க்ஸ் பண்ணால் ரொம்ப உங்களுக்கு அதிகம். எல்லாத்துக்குமே சொல்கிறேன், அதிகமாகவே வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட கொஞ்சம் அதிகமாக வரும்ப்பா. நம்ம டீச்சர்ஸ், நம்ம தெரிஞ்ச டீச்சர்ஸ் பண்ணால் பேப்பர் வேஷனுக்கு போயிருக்காங்க. ஆல்ரெடி 12th பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட சொன்ன தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று இந்த நியூஸ் வந்துருச்சு. பட் அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேப்பர் வேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ வேறு 10th பார்த்தீங்கன்னா வெறும் 6 நாட்களில் பேப்பர் வேஷன் முடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி நாங்கள் திருத்த போகிறோன்னு தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருத்த சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு கீ ஆன்சர் இருந்தால் மார்க் அள்ளி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் திருத்த போகிறோம். ஸோ கண்டிப்பாக மாணவர்களுக்கு அதிக மார்க்ஸ் வந்துடும். அதை நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான் இது. சீரியஸ்லி சொல்கிறேன். நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் இங்கே ஒரு டவுட் வருது, எனக்கே ஒரு டவுட் வருது. இப்போ இந்த 6 நாட்களில் திருத்தி என்ன பண்ண போகிறாங்க? திரும்பி இப்போ ரிசல்ட்டு May 20 அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ 6 நாட்கள் திருத்துறாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே May 4ஆம் தேதிக்கு முன்னாடியே ரிசல்ட் வெளியிடுறதா தான் பிளானு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூஸில் May 20 ரிசல்ட் வெளியாகும் சொல்கிற நிலையில் பேப்பர் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தம் பண்ணி 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையும் 6 நாட்களில் முடிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கே அவ்வளோ டிலே பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க ஸ்லோவாக பண்ணிகிட்டே போயிடலாமே. எதுக்கு இவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. எந்த பிளானில் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா 12th பொறுத்த வரைக்கும் May 4க்கு முன்னாடி எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும் நினைக்கிறேன். 10th சேம் அதே மாதிரி தான். ஏன்னா 12th பார்த்தீங்கன்னா April 22 தான் பேப்பர் கரெக்ஷன் முடியுது. ஓகேங்களா, 10th பொறுத்த வரைக்கும் இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணி 12க்கு முன்னாடியே முடிஞ்சிருது. அப்படின்னா 10th தானே முன்னாடி ரிசல்ட் வெளியே வரும். இப்போ இந்த நிலைமை எப்படி பார்த்தா வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 4 வராது. 4 தான் வரும் எலெக்ஷன் ரிசல்ட்டாக. ஸோ May 1, 2, 3 இந்த 3 நாட்கள் ரிசல்ட் உங்களுக்கு வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்கூட்டியே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்கூட்டியே ரிசல்ட் வெளியிறது தான் கவர்மெண்ட்டோட பிளான். ஓகேவா, அதுக்கு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருத்திட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் டேட்டும் பண்ணால் உங்களுக்கு முன்கூட்டியே கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, பேப்பர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப லிபரல் கரெக்ஷன் தான். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கலாம். ஓகேவா, ஸோ மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அவங்களே மோட்டிவேஷன் கொடுக்குற விதமாக இந்த மாதிரி நியூஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக ஹாப்பியாக இருங்க. பார்த்துக்கலாம். நம்முடைய கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் அன்றைக்கி லைவ் போட்டு தாரமாக அடிச்சிடலாம். ஓகேவா, வருஷம் லைவ் போடுவோம். பட் இந்த வருஷமும் லைவ் இருக்குது. நம்ம சேனலில் பண்ணால் பழையபடி ரெக்கமெண்டேஷன் திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 5K லைக்ஸ் கொடுங்க பார்க்கலாம். 5000 லைக் தான். அந்த வீடியோ ஒரு 1 லட்சம் பேராச்சும் பார்ப்பீங்க. ஒரு 5000 லைக் கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா லைவில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். என்னோட கௌதம் மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும். லைவ்லேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை செக் பண்ணி கண்டிப்பாக லைவ்லேயே சும்மா மாஸ் பண்ணிடலாம். ஓகேவா, பெரிய கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, நல்ல மார்க்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட்டாக என்னால் முடிஞ்சது தான் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் ஒரு கிஃப்ட்டாக. ஓகேவா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் லைவ் வேணுமோ லைவ்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் பப்ளிக் எய்ம் மார்க்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா, ஸோ இன்னும் ரிசல்ட் இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் ஏகப்பட்ட நாள் இருக்குது. இன்னும் 20 days மேலே இருக்குது. ஸோ ஜாலியாக இருங்க, பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்து இன்னும் அப்டேட்ஸ் பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட்ஸ் வர நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேவா, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகேவா, ஸோ தட்சிட்பா வீடியோ என் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்னதை மறக்காம மறந்துடாதீங்க. உங்கள் பப்ளிக் எய்மாக இருக்குது. அப்புறம் லைவ் வேணுமா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.